அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செஷனா இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு 10 கேள்விகள் என்னிடம் கேட்க வேண்டும் என்று பிள்ளைகள் ஆசைப்பட்டதால் நம்ம என்ன பண்றோம், இந்த 10 கேள்விகளையும் ஒவ்வொன்றாக பிரித்து தேவன் எவ்வாறு இடைப்படுறாரோ அவ்வாறு இடைப்படுவார் என்று அருமையான தம்பி மூலமாய் உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நீங்க அதை பார்த்துட்டு வந்தாதான் ஏன் இந்த 10 கேள்வி அப்படின்னு உங்களுக்கே புரியும். இதை நம்ம ஒரே செக்ஷனா நம்ம என்ன பண்ணலாம், வைக்கலாம். ஆனா இத ஒண்ணா நம்ம பார்த்தாதான் புரியும். எனக்கே என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு சில விதமான குழப்பங்கள் இருந்தாலும், ஆனால் தேவன் வெளிப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நேரடியா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். முதல் கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நம்ம அருமையான தம்பி மூலமா அதை கேட்டு இது தெரிஞ்சுக்கலாம். வாப்பா, பிரைஸ் லார்ட் பா. பிரைஸ் லார்ட். சரி, சொல்லுப்பா, என்ன கேள்வி? ஷாலோம்னா என்னதுடா? ஷாலோம் அதாவது எல்லாருக்குமே ஷாலோம் அப்படின்னா சமாதானம் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா அது மட்டும் அர்த்தம் இல்லை, அதற்கு பலவிதமான ஆவிக்குரிய ஆழங்கள் இருக்கிறது. ஷாலோம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம் ஒண்ணு. ரெண்டாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? சுகம். இரண்டாவது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். மூன்றாவது செழிப்பு. அநேக அர்த்தம் இருக்கு, ஆனா ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் உனக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சுகம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், மூன்றாவது செழிப்பு, நான்காவது பூரணப்படுதல். பூரணப்படுதல் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஷர்ட் போட்டுட்டோம், பேண்ட் போட்டுட்டோம், ஷூ போடலன்னா யாராச்சும் உள்ள சேர்ப்பாங்களா? அது ஃபுல்லா கரெக்டா நீட்டா நீ போட்டுட்டு போறப்ப அதுதான் பூரணப்படுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். அப்ப ஷாலோம் அப்படின்ற வார்த்தை நம்மளுடைய தமிழ் வேதாகமத்துல ஷாலோம்னு வெளிப்படையா இருக்காது. ஒண்ணு சமாதானம்னு இருக்கும், சுகம்னு இருக்கும், செழிப்புன்னு இருக்கும். இந்த வார்த்தை எல்லாம் நீ எங்கெங்க பாக்குறியோ அது எல்லாமே ஷாலோம் குறிக்கும். சரி, ஷாலோம் எந்த பைபிள்ல இருக்கு அப்படின்னா ஈப்ரு பைபிள்ல இருக்கு. ஈப்ரு பைபிள்ல மொத்தம் எவ்வளவு தடவை மென்ஷன் ஆயிருக்கு, அதாவது சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா 237 தடவை. எவ்வளவு தடவை? 237 தடவை ஷாலோம் அப்படின்ற வார்த்தை பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த பைபிள்? ஈப்ரு பைபிள். கிரீக் பைபிள்ல 92 டைம்ஸ். எவ்வளவு டைம்? 92 தடவை என்ன பண்ணிருக்காங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளோட தமிழ் வேதாகமத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000க்கு மேல வார்த்தை இருக்கும். ஏன்னா சமாதானம்னு வரும், செழிப்புன்னு வரும், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம்னு வரும், பூரணப்படுதல் அப்படின்னு வரும், அப்போ சுகம் அப்படின்னு வரும். இதெல்லாமே வருதுனாலதான் அது எவ்வளவு கணக்குன்னு சொல்லிட்டு வேதாகமத்துல இல்ல, ஏன்னா 1000 கணக்கா இருக்கும். அப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈப்ரு பைபிள்ல 237 தடவை ஓப்பனா ஷாலோம்னு இருக்கு, அதாவது ஷாலோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா கிரீக் பைபிள்ல 92 தடவை. அப்போ இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேத அறிவு இருக்கணும், தேவனுடைய ஞானம் இருக்கணும். இப்ப முடியும் போது உனக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கணும். இப்போ ஓரளவுக்கு புரியுது இல்லையா? இனிமேட்டு ஒரு 3 வசனங்கள் மட்டும் சொல்றேன், ஓகேவா? இது நீ எப்படி புரிஞ்சுக்கணுமோ நான் உனக்கு அப்படி நான் பண்றேன், புரிய வைக்கிறேன். 3 வசனம் இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வேதாகமத்துல, அதாவது உனக்கு முழுமையா தெரியும் இல்லையா, பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா 3 புஸ்தகத்துலதான் மெயினா இருக்கு. ஒண்ணு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஒண்ணு. இரண்டாவது யோவான் 14:27. என்ன? 14:27. மூன்றாவது எபேசியர் 2:14. ஓகேவா? இப்போ ஏசாயா 9:6 சொன்ன பத்தியா? இதுல என்ன இருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி இருக்கும், தேவனே சமாதான பிரபு. அப்போ அவர் சமாதான பிரபுவா இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சமாதானம் கொடுத்திருக்காரு. வீட்டுல சந்தோஷம் இருந்துட்டு சமாதானம் இல்லைன்னா இது நல்லா இருக்குமா? ரெண்டுமே இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும், சமாதானமும் இருக்கணும். அப்ப சமாதான பிரபு நம்மளோட வீட்டுல வரணும், வந்தாதான் நம்ம வீட்டுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். ஒன்று. 2 யோவான்ல சொன்ன பத்தியா? யோவான்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. யோவான்ல என்ன இருக்குன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இருக்கு. அவர் என்ன பண்றாராம்? சமாதானத்தை கொடுக்கிறாராம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவர் என்னவா? சமாதான பிரபு. என்னது?
ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறாராம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கல, அவர் பரலோகத்துல இருந்து சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சமாதானம் மேன்மையா இருக்குமா, தேவன் தர சமாதானம் மேன்மையா இருக்குமா? தேவன் தர மேன்மையா இருக்கும். இரண்டாவது புரிஞ்சுதா? மூணாவது எங்க பார்த்தோம் நம்ம? எபேசியர்ல பார்த்தோமா? எபேசியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பூரணமான சமாதானம். அவர் தான் காரணகர்த்தா. என்னது? காரணகர்த்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ நல்லா இருக்க அப்படின்னா அம்மா அப்பா உழைக்கிறாங்க, அதனால நீ நல்லா இருக்க. தேவன் அங்கிருந்து சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால நம்ம நல்லா இருக்கும். மூணு விஷயம். அவர் சமாதான பிரபு. இரண்டு, அவர் சமாதான பிரபுவா இருக்கிறதுனால நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சமாதானத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது, அவர் சமாதானத்தை எப்படி கொடுக்கல? உலகத்துல இருந்து கொடுக்கல, பரலோகத்துல இருந்து கொடுக்கிறார். மூன்றாவது, சமாதான முழு உருவமாவே நம்ம கூட இருக்கார். அப்போ எசப்பா சமாதான பிரபுவா எங்க வீட்டுல வாங்க, அப்பதான் எனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும், விடுதலை, பரிபூரணமா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா ஒரு விஷயம் பார்த்தோம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? எல்லாமே இத ஞாபகம் வச்சுக்கணும். எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, சமாதான பிரபு என் கூட அவர் இருந்தாருன்னா எங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். மூன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சமாதான பிரபுவா இருக்கிறதுனால நம்ம வீடும் சமாதானமா இருக்கும். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, அவரே முழுமையான சமாதானமாய் நம்முடைய வீட்டிலும் இருதயத்திலும் தங்கி தாபரிக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவருக்கும் ஒரு தெளிவை தந்து உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.